வேன் ஓட்டுநரின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் போர்க்குடி தூக்க அதீத குடிபோதையே ஆபத்தாக முடிந்தது என போலீஸ் விளக்கம் கொடுக்க என்ன நடந்தது என்ற கேள்விக்கு விடை தேட வழக்கு விசாரணை சிபிசிஐடி கைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அந்த பையன் நடக்க வரக்கூட இல்லை. அது சிசிடிவில பார்த்தா தெரிஞ்சது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே வடக்கு புதூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் வேன் ஓட்டுநராக இருந்து வந்தார். கடந்த 8ஆம் தேதி சிவராத்திரிக்காக வேனில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு முருகன் சென்று கொண்டிருந்த போது ஆட்டோ மீது மோதி விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய போலீஸ் சென்றபோது வேன் ஓட்டுநர் முருகன் அதீத போதையில் நிதானமில்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆகையால் வேனில் இருந்த பயணிகளை இறக்கிவிட்ட போலீசார் வேறொருவரை வைத்து வேனை காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்ற நிலையில் ஓட்டுநர் முருகன் திடீரென உயிரிழந்தார். இந்த நிலையில் போலீசார் அடித்ததால் தான் முருகன் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் போர்க்குடி தூக்க அடுத்த லாக்அப் மரணமா என்ற கேள்வியை எழுப்பியது. இருப்பினும் வேனில் இருந்தபடியே முருகன் பேச்சு மூச்சின்றி உயிரிழந்தார் எனவும் அதீத போதையும் விபத்தும் தான் உயிரிழப்புக்கு காரணம் எனவும் போலீசார் விளக்கமளித்தனர். ஒருவேளை அடிச்சு இதற்கிடையில் வேனுக்குள் ஏறிய 3 போலீசார் ஓட்டுநர் இருக்கையில் இருந்த முருகனை இழுத்து போட்டு அடிப்பது போன்ற வீடியோவும் வெளியாகி உறவினர்களை கொந்தளிக்க வைத்தது. அத்தோடு உயிரிழந்த முருகன் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இந்த விவகாரம் இன்னும் பூதாகரமானது. சில அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் வேன் ஓட்டுநர் முருகன் உயிரிழப்பை கையில் எடுத்தது பதற்றத்தை அதிகரித்தது. இந்த நிலையில் காவல்துறைக்கு எதிராக நடந்து வரும் போராட்டம் ஒரு வாரமாக நீடிக்கிறது. சங்கரன்கோவில் காந்தி நகர் பகுதியில் உள்ள தேரடி திடலில் நடந்த போராட்டத்தில் அச்சம்பட்டி, புளியம்பட்டி, பாட்டத்தூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அரசு வேலையோடு சேர்த்து 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கூறி கோஷம் எழுப்பினர். போராட்டம் நடக்கும் போதே சிலர் மட்டும் திருவேங்கடம் சாலை, திருவள்ளூர் சாலை, தெற்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி, பழைய பேருந்து நிலைய சந்திப்பு ஆகிய பகுதிகளில் தடுப்பை போட்டு மறியலில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வரும் வாகனங்களை எல்லாம் வழிமறித்ததோடு பைக்கில் வந்த தம்பதியிடமும் வாக்குவாதம் செய்து திருப்பியே அனுப்பினர். அவசரத்திற்கு வந்த தீயணைப்பு வாகனத்தையும் உள்ளே விடாமல் மறித்த நிலையில் வேறு வழியாக செல்லும் நிலை ஏற்பட்டது. அது மட்டுமில்லாமல் சாலையில் திரண்டு கடைகளை மூட சொல்லி கற்களை வீசியதால் கடை உரிமையாளர்கள் பதற்றமடைந்து கடைகளை அடைத்துவிட்டு வெளியேறினர். பொதுமக்கள் யாருமே அந்த பக்கம் எட்டி கூட பார்க்காத நிலையில் வெறிச்சோடி காணப்பட்டது. அசம்பாவிதத்தை தவிர்க்க போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் எஸ்பி சுரேஷ்குமாரும் நேரில் ஆய்வு செய்து சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தினார். ஆனால் எஸ்பியவே முற்றுகையிட்டு முருகனின் உறவினர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டம் காரணமாக பேருந்துகள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. நகருக்குள் பேருந்துகள், ஆட்டோக்கள் எதுவுமே வராததால் பொதுமக்கள் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது.
சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அங்கு கூடியிருந்த மக்கள் கலைந்து சென்றனர். இந்த நிலையில் வேன் ஓட்டுநர் மரண வழக்கு சிபிசிஐடி கைவசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. போதையில் இருந்ததோடு விபத்திலும் சிக்கியவரை மருத்துவமனைக்கு அனுப்பாமல் வேனுக்குள்ளேயே வைத்து போலீசார் தாக்கியதாக உறவினர் கூறும் நிலையில் அது உண்மைதானா? ஓட்டுநர் மரணத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து சிபிசிஐடி விசாரணையில்தான் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.